அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் வினித்குமார். கடன் வாங்கினவங்களுக்கு ஆர்பிஐ ரீசெண்டாக ஒரு கைட்லைன்ஸை வெளியிட்டிருந்தாங்க. அதில் முக்கியமாக ஒரு 5 விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. 7 மணிக்கு மேலே கடன் வசூல்னு சொல்லி கால் பண்ணக்கூடாதுன்னு அதில் முக்கியமாக சொல்லியிருக்காங்க. வங்கி கடனை வசூல் செய்கிற கலெக்ஷன் ஏஜென்ட்டுகள் எப்படி நடந்து கொள்ளணும்னு, அவங்க யார்கிட்டலாம் எப்படி பேசணும்னு ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை ரிசர்வ் வங்கி சமீபமாக வெளியிட்டாங்க. அதில் காலை 8 மணிக்கு முன்னாடியும் இரவு 7 மணிக்கு பின்னாடியும் கடனை திரும்ப கேட்டு வாடிக்கையாளருக்கு கால் செய்யக்கூடாதுன்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. கடன் பெற்றவரை தவிர அவர் வீட்டினர் யாரையும் தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னு மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. வாடிக்கையாளர் எங்கே வர சொல்கிறாரோ அங்கே தான் அவரை போய் சந்திக்க வேண்டும்னோ, கௌரவமான வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்த வேண்டும்னோ, மிரட்டலோ தவறான வார்த்தைகளையோ பயன்படுத்தவே கூடாதுன்னு மிக தெளிவாகவும் கடுமையாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த நெறிமுறைகள் எல்லாம் ஜூலை 1 முதல் பயன்பாட்டுக்கு வரும்னு ஆர்பிஐ தகவல் சொல்லியிருக்காங்க. கடன் வாங்கினா திருப்பி செலுத்த வேண்டியது நம்மளோட கடமை. ஆனால் அதுக்காக நம்மளை அவமானப்படுத்தும் நோக்கத்தோட ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு ரெக்கவரி ஏஜென்ட்ஸுக்கு மிகப்பெரிய சவுக்கடி கொடுத்துருக்கு ஆர்பிஐ. இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சட்டம் தெரிஞ்சால் பாதுகாப்பாக இருக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். மோர் லீகல் அவேர்னஸ் வீடியோஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.